ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வழிபாட்டில் பங்கு எடுத்து கூடியிருக்கும் அனைவரையும் மைமை மத அன்பியம் உறுப்பினர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சபை நம் ஆண்டவரின் திருவுடலுக்கு வணக்கம் செலுத்துவது போல விவிலியத்திற்கு என்று வணக்கம் செலுத்தி வந்துள்ளது என்ற இரண்டாம் வர்த்தக சங்க ஏடுகளின் கூற்றிற்கு இணங்க இறை வார்த்தைக்கு வணக்கம் செலுத்தும் விதமாய் மனித மீட்புக்காய் மனக்குலம் வந்த மாபரன் இயேசு தன் திருவுடலை மட்டும் தமக்கு திரு வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். ஆகவே இறை வார்த்தையானது பல இன்னல்களும் இடையூறுகளும் நிறைந்த நமது அன்றாட வாழ்விற்கு வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் இருக்கின்றது. எனவே இவ்வார்த்தையை நாம் பற்றி கொண்டு அது காட்டும் திசையிலேயே நாம் பயணிக்கவும் அருளை வேண்டி மாபரின் பலியில் பக்தியுடன் இணைவோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இன்றைய திருப்பலியில் அலெக்சாண்டர் இறந்த 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சபரிமுத்து, பாக்கியம், குப்பு சபரி, ஷீலா, சபரியம்மாள், இமானுவேல், பிரிட்டோராஜ், ஜாக்கலின் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மணி என்கின்ற ராயப்பன், கிரேசி, வண்டிக்காரன், பிலவேந்திரன், லூர்து மேரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், கணக்கன் குப்பம் மடவிலத்தான் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், லாரன்ஸ், பெர்னத் மரி, பிரான்சிஸ் சவேரியார், கிறிஸ்தினால், லூர்து நாயகி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்பணி சார்லஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மோரிசான் குடும்பம், ஞானப்பிரகாசம், அன்னம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மநாதன், அம்ப்ரோஸ் மரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசைராஜ், மிரியா, பாஸ்கா, பிளஸி, ஆரோக்கியா, டெவின் ராஜ் இவருடைய குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காகவும், நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் இத்திருப்பலின் வழியாக மன்றாடி இந்த நாளில் இத்திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித மகிமை மாதா அன்பிய குடும்பங்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், அன்பிய பொறுப்பாளருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், மேலும் சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய பங்கிலே விவிலிய ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த நாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய அனைத்து அன்பியங்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இறைவன் நிறைவான ஆசிரியை கொடுத்து இறை வார்த்தையின் வழியாக வழிநடத்தி இறை வாழ்த்தின் வழியாக திடமும் ஆற்றலும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக நாம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மில் தெளிக்கப்படும் நமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவர் நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுடன் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது ஊற்று நம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரின் நாள் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரின் உப்புக்களும் தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயனுடன் தாக்குதல் அனைத்தும் தோல்வியரை செய்வீராக. உம் தூய ஆவியருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்குள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக.
உம்மோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விவிலியம் தாங்கியவர்கள் அங்க இங்கே நில்லுங்க, நீங்க நில்லுங்க. ஜாக்கு பீட பணியாளர் பொறுப்பாளர் ஜாக்கு மட்டும் அங்கேருந்து விவிலியம் எடுத்து வருவார். இங்கே வந்த பிற்பாடு என் கரங்களில் விவிலியம் வந்த பிற்பாடு விவிலியத்துக்கு அஞ்சலி செய்யப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். விவிலியத்தினுடைய அஞ்சலிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். விவிலியம் ஏந்தியவர்கள் திரும்பி நில்லுங்க, மக்களை பார்த்து நில்லுங்க, மக்களை பார்த்து நில்லுங்க. அனைவரும் கரங்களை உயர்த்தவும். அனைவரும் கரங்களை உயர்த்தவும். வாழ்வளிக்க வந்த வார்த்தையே இறை மக்கள் யாவரைக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. தீபரூப மலரஞ்சலி இறை மகனே தீபரூப மலரஞ்சலி. வாழ்வளிக்க வந்த வார்த்தை இறை மக்கள் யாவரைக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. முதல் வாசகம் முன்னுரை. இஸ்ரேலில் இறைவாக்குரைக்கும் ஆமோஸ் அவர்கள் நாட்டில் நிலவிய சமூக அநீதியையும் சுட்டிக்காட்டுகின்றார். பொருளாதார மற்றும் அன்றாட வியாபார கொடுக்கல் வாங்கலில் அவர்கள் காட்டிய அநீதியையும் பிராமணிக்கமின்மையையும் கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவிலும் பிரதிபலிக்கிறது. முதல் வாசகம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை
சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பொறுமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவே, உந்தன் வார்த்தை எனக்கு இயேசுவே, உந்தன் பார்வை எனக்கு விளக்கு. நீ எந்தன் வாழ்வின் நிறைவாகும்.
திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டுமென எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம்,
கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிட செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்புறவு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிட செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, பொது காலத்தினுடைய 25வது ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். நமது பங்கிலே விவிலிய ஞாயிறாக இன்று நாம் கொண்டாடியிருக்கின்றோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அழியாத வார்த்தையை இன்று நாம் தெருக்களில் சுமந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்ன பேதுருவுடைய வார்த்தைகளுக்கு இணங்க இன்று வாழ்வு கொடுக்கின்ற அந்த வார்த்தைகளை இன்று நாம் ஆலயம் நோக்கி சுமந்து வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியம் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த விவிலியம் என்பது நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரும், நம்முடைய எல்லா உணர்வுகளுக்கும் பதில் தரும், எல்லா மகிழ்ச்சி துன்பம் அனைத்துக்குமான பதிலாக தரும். ஒருவேளை நான் சோகத்தில் இருந்தால், துன்பத்தில் இருந்தால் விவிலியத்தை படிக்கும்போது அது எனக்கு ஆறுதல் சொல்லுகிறது. நான் மகிழ்ச்சியில் இருந்தால் என் மகிழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது, இரட்டிப்பான ஆசீர்வாதம் மாற்றுகிறது நான் விவிலியத்தை படிக்கின்ற பொழுது. ஒருவேளை நான் பாவம் செய்து வந்து என் விவிலியத்தை படிக்கின்ற பொழுது அந்த பாவத்திற்கான தண்டனையும் சொல்லுகிறது, அந்த தண்டனை கடந்து மன்னிப்பு என்பது என்ன என்பதையும் எனக்கு அது சுட்டி காட்டுகின்றது. எனவே நம்முடைய வாழ்வினுடைய எல்லா காலகட்டத்துக்கும், எல்லா உணர்வுகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சிறந்த விடை பதில் என்னவென்றால் விவிலியம்தான். இந்த விவிலியத்தை நாம் இன்னைக்கு கரங்களில் ஏந்தி வந்திருக்கின்றோம். அது நாம் அதிகமாக கரங்களில் ஏந்ததை விட உள்ளத்தில் ஏந்தவர்களாக மாற வேண்டும். இன்று கத்தோலிக்க விசுவாசங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு, குற்றச்சாட்டு இதுதான். விவிலியத்தை நாம் அதிகமாக படிக்கிறது கிடையாது, விவிலியத்தை அதிகமாக படிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பிள்ளைகள்கிட்ட கேட்போம், கேள்வி கேட்போமா? இன்னைக்கு கொஷின் தான். இந்த கொஷின் வந்து கேட்டோன்னா 25 கொஷினில் ஒரு கொஷின் ஓகேவா? ஓகே. மார்க்கு நற்செய்தியாளர் எந்த நகரத்திலிருந்து இந்த விவிலியத்தை எழுதினார்? ஓகே, அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் கேட்குறேன். மார்க் நற்செய்தியில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? பிசிலா சொல்லிட்டா 16 அதிகாரம். வெரி குட். ஓகே. மத்திய நற்செய்தியில் 9 முதல் 12 இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்று 25 கொஸ்டின் மத்திய நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய நற்செய்தி மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? பெரியவங்க சொல்லுங்க. பெரியவங்க
எல்லாரும் கையை தூக்கி மேயா குல்பா மே மேக்சிமா குல்பா, என் பாவமே என் பெரும்பாவமே சொல்லிக்கணும். இதுதான் நம்முடைய விவிலியம் சார்ந்த ஒரு அறிவு. அன்புக்குரியவர்களே, இதே நான் ஒரு கம்பாரிசன் சொல்றது நினைக்காதீங்க, ஒப்பிட்டு சொல்ற நினைக்காதீங்க. ஆனால் நம்மிடம் இருக்கின்ற விவிலிய அறிவு என்பது என்னை உட்பட சொல்றேன், என்னை சேர்த்து சொல்றேன். விவிலிய அறிவு என்பது, விவிலிய வாசிப்பு என்பது குறைவுதான். அதை ஏற்றுக்கொள்ளுன்ற அதே நொடியில அதை மாற்றத்துக்கு உட்படுத்தணும். ஒரு நாள் ஒரு அதிகாரம், ஒரு குடும்பம் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சா இன்னைக்கு பல முறை அந்த விவிலியத்தை நாம் படிச்சிருக்கலாம். ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுகளில் என்ன ஃபாதர், மறைவுரை இன்னும் தயார் பண்ணலையா, வெறும் அறிவுரையா சொல்றீங்கன்னா மறைவுரை சின்னதாக வச்சிருக்கிறேன். ஏன்னா அதை கடந்து அறிவிப்பு அதிகமாக இருக்கு, அதனால மறைவுரை சின்னதாக வச்சிருக்கிறேன். அன்பாந்தர்களே, இந்த விவிலியமானது நம்முடைய வாழ்வுக்கு எல்லா கேள்விகளுக்கான பதிலாக இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். உண்மையாலுமே ஒருத்தன் விவிலியத்தை அறிந்தவன் கண்டிப்பா பாவம் செய்ய மாட்டான். விவிலியத்தை முழுவதுமாக படித்தவன் அல்லது விவிலியத்தை உண்மையாக தெரிந்தவன் கடவுளுக்கு எதிராக போகவே மாட்டான். ஏனென்றால் அந்த வார்த்தை அவனை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை, அவன் படித்த வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்கின்ற பொழுது, கடவுளுக்கு எதிராக போகின்ற பொழுது, சமூகத்துக்கு எதிராக போகின்ற பொழுது அந்த வார்த்தை அவனை சரி செய்து கொண்டே இருக்கும். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் இந்த வார்த்தைகள்: கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவி பாயக்கூடியது என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்கின்ற பொழுது நம்ம குத்தும், நம்ம கேள்வி கேட்கும், நம்மிடம் இதை செய்யக்கூடாது என்ற ஒரு அச்சுறுத்தலை, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். அதுதான் விவிலியம். நம்ம நெறிப்படுத்துவது, நமது வாழ்க்கை சரிப்படுத்துவது விவிலியத்தினுடைய முக்கிய கடமை. அது சரி செய்யும். ஆனால் அதை நாம் அணுகின்ற பொழுது அது இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்று தரும். விவிலியத்தை நாம படிக்கின்ற பொழுது கெட்டது செய்ய மாட்டோம், நல்லதுதான் செய்வோம். அந்த நல்லது நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் விவிலியத்தினுடைய மகத்துவம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவழிபாட்டில் நாம் வாசிக்க வேண்டிய இறை வார்த்தைகள், குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினருடைய வார்த்தைகள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆமோஸ் இறைவாக்கினர் த ப்ராஃபட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அதாவது சமூக நீதியினுடைய இறைவாக்கினர் அல்லது நீதியின் இறைவாக்கினர் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னா, அன்று சமூகத்தில் நடந்த அநியாயங்களை தைரியமாக தட்டி கேட்ட ஒரு மனிதர், தைரியமாக சுட்டி காட்டிய ஒரு மனிதர். ஏன் அப்படின்னா, கடவுள் எனக்கு சொன்னார், எனவே நான் தைரியமாக சொல்கின்றேன், இது நீங்க தப்பா செய்யறீங்க அப்படின்னு சொல்லி சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு இறைவாக்கினர் ஆமோஸ் இறைவாக்கினர். அவருடைய நூலில் எடுக்கப்பட்ட வாசகம். அன்பானவர்களே, இந்த வாக்களிக்கப்பட்ட நாடானது இரண்டாக பிரிந்த பிற்பாடு இந்த இஸ்ராயேல் இருந்த மக்கள் பெரும்பாலும் பணக்காரங்க, வியாபாரிகள். இவங்க செய்த மிகப்பெரிய அநீதி என்னன்னா, ஏழைகளை, வறியவர்களை, எளியவர்களை துன்புறுத்தி சம்பாதித்தது. இன்னைக்கு ஒரு சில பேருக்கு பணம் எப்படி கிடைச்சாலும் போதும், யாரை வேணா ஏமாத்தலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனால் பணம் இருந்தா போதும் அப்படின்னு மனநிலை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்த அந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பணக்கார மக்களை, அந்த தவறு செய்தவர்களை, அநீதி செய்தவர்களை ஆமோஸ் இறைவாக்கினர் என்று சுட்டி காட்டி நீங்கள் செய்த தவறு என்ன என்பதை சொல்லி காட்டுகின்றார். என்ன அப்படின்னா, 2 செருப்புக்கு நீங்கள் ஏழைகளை வாங்குறீங்க, வறியவர்களை வாங்குறீங்க, வெள்ளி காசுக்கு எப்படி ஏழைகளை வாங்கலான்னு பாக்குறீங்க, கள்ள தராசுகளை எப்படி உருவாக்கலான்னு பாக்குறீங்க, அமாவாசை எப்போ முடியும், ஓய்வு நாள் எப்போ முடியும், எப்போ நாம எல்லாத்தையும் விற்கலாம் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. அதாவது ஏழைகளை ஏமாற்றி எல்லாத்தையும் விற்பதில் கவனமா இருக்கிறீங்க, எளியவர்களை ஏமாற்றுகின்ற செயல் ஈடுபடுகிறீங்க. நீங்க ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தில் ஒரு விதவை பெண் இருக்கிறாங்க, யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுடைய நிலத்தை எப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய நிலத்தை எப்படி அபகரிக்கலாம், பொய் பத்திரம் தயாரித்து அல்லது யாராவது கட்டுக்கதை சொல்லி அந்த நிலத்தை எப்படி தான் எடுத்துக்கலாம். கடன் கொடுத்தது, எனக்கு இவ்வளோ கடன் கொடுத்தேன், இல்லை இவ்வளோ பல மடங்கு கடன் கொடுத்தேன் அப்படி சொல்லி ஏமாற்றி எடுத்துக்கலாம். இப்படி ஏமாற்றுகின்ற மக்களுக்கு ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இறைவாத்தி அந்த குற்றத்தை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா,
ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். யாக்கோப்புடைய பெருமை மீது, யாக்கோப்பின் பின்னாடி வந்ததுதான் 12 தலைமுறைகள், அந்த பெருமை மீது ஆணையிட்டு சத்தியம் சொல்லி சொல்கின்ற கடவுள், அவர்களுடைய இந்த செயல்கள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அன்பானவர்களே, ஏழைகளை எளியவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கின்ற, வட்டி மேல வட்டி போட்டு குட்டி போட்டு சம்பாதிக்கின்ற எல்லாருக்கும் இன்னைக்கு கடவுள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர்களுடைய இந்த செயல்கள் ஒன்றை என ஒரே ஒரு செயலை கூட நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்படின்னா அர்த்தம், பழி தீர்க்கின்ற கடவுளாக வருவார் என்று சொல்லுகின்றார். இன்றைய இறை வார்த்தை நமக்கு அச்சுறுத்தல ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. என்ன ஃபாதர், எப்ப பாரு ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்கணுமா? ஆசீர்வாதம் கொடுக்காதா? கொடுக்கும். இந்த எச்சரிக்கையை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது அது ஆசீர்வாதம் ஆரம்பம். நம்ம சாலையில் பயணிக்கின்றோம், மலையில் பயணிக்கின்றோம், எங்கே பார்த்தாலும் சைன் போர்டு இருக்கும், எச்சரிக்கை பலகைகள் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம என்னைக்கு சலிப்படைய மாட்டோம், என்னடா இவ்வளோ பலகை வச்சுருக்கானுங்க அப்படின்னு சலிப்படைய மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு எச்சரிக்கை பலையும் நம்முடைய வாழ்வை காப்பாற்றக்கூடியது. அந்த ஒவ்வொரு எச்சரிக்கை பலையும் நம்முடைய பயணத்தை சரியாக்கக்கூடியது. அதே போல தான் இந்த கடவுள் சொல்கின்ற வார்த்தைகள். ஏன் ஆண்டவர் இயேசுவும் சரி, பழைய ஏற்பாடும் சரி, பணக்காரர்களை ஏழைகளை துன்புறுத்தி பணம் பிடுகின்ற மனிதர்களை வன்மையாக சாடுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புக்குரியவர்களே, இது ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை மீறி நீ போறனா கடவுள் சொல்றாரு, உன் பாவங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படி சொல்றேன். இன்னைக்கு ஆமோஸ் இறைவாக்கின் வழியாக நம்ம கொடுக்கின்ற ஒரு அழகான படிப்பணி இதுதான். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசலுடைய ஒரு மற்றொரு ஓமையை கடந்து ஒரு வாசலுடைய ஒரு வார்த்தை. நீங்கள் சிறிய செயல்களில் நம்பிக்கையுரியவர்களாக இருங்கள். உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிகளில் நம்பிக்கையுரியவர்களாக இருங்கள். அது குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, ஆசிரியராக, ஒரு பங்கு தந்தையாக, அருட் சகோதரியாக, அல்லது அன்பிய பொறுப்பாளர்களாக, கொத்து தலைவர்களாக, எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதுல நம்பிக்கை உரியவராக இருங்க. அந்த சிறு செயல்ல நீங்க நம்பிக்கை உரியவராக இருந்தானா உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும். இல்ல கொடுக்கப்பட்ட பணிகளையே நான் ஊழல் செய்பவனாக, ஏமாற்றுவனாக, எல்லாரும் ஏச்சி போச்சு நம்ம ஏமாற்றி சம்பாதிக்கிறவனா இருந்தனா அந்த பணம் என்னைக்கு உதவாது. அது இந்த பாவம் கடவுள் முன்னிலிருந்து என்றும் மறக்கப்படாது. எனவே இன்று ஆமோஸ் இறைவாக்கினுடைய வார்த்தைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் தெளிவு. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றும் சிறிய காரியங்களில் நம்பிக்கை உரியவர்களாக இருப்போம். அப்போது பெரிய பொறுப்பு, பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏழைகளை எளியவர்களை நாம் அன்பு செய்யணும். பணத்தின் மீது இருக்கின்ற வெறியை குறைச்சிக்கிட்டு, பணத்தின் மீது இருக்கின்ற பேராசையை குறைத்துக்கிட்டு நாம வாழணும். குறிப்பாக இன்னைய காலகட்டத்தில் எப்படின்னா, எப்படி வேணா பணம் சம்பாதிக்கலாம் என்ற மனநிலை இருக்கிறது. கடவுளுக்கு அஞ்ச மாட்டாங்க, கடவுளை பற்றி இறைவார்த்தை பற்றி அஞ்ச மாட்டாங்க. யார் ஏமாந்தாங்க, எனக்கு பணம் வேணும், நான் இன்னைக்கு போறேன்னா 500 ரூபா 1000 ரூபா பணம் இருந்தால் யார் எப்படி பண்ணாலும் கவலை கிடையாது அப்படின்ற மனநிலை உருவாயிடுச்சு. இவங்க யார் அப்படின்னா இந்த பணத்துக்கு அடிமையானவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பாடல் அழகாக வரும், ரஜினி பாடல் நடிக்கிறார். கையில் காசு இருந்தா அது உனக்கு அடிமை, ஆனால் கழுத்து வரைக்கும் காசு இருந்தா அதுக்கு நீ அடிமைன்னு சொல்லுவாங்க. என்னைக்கும் நாம செல்வத்தையும் பணத்தையும் நமக்கு அடிமையாக வைத்திருக்கணும். நாம் அதுக்கு அடிமையாக கூடாது. அத்தகைய வாழ்க்கை மேற்கொள்ளணும். நாம் எப்போது அதுக்கு அடிமையாகிறோமோ அப்பொழுது இந்த ஏமாத்துற வேலை செய்வோம், மற்றவர்களை ஏற்றி பிழைக்கிற வேலை செய்வோம், எல்லாரும் ஏமாற்றி பணம் பறிக்கிற வேலை செய்வோம். ஏன் அப்படின்னா இந்த பணத்துக்கு நாம் அடிமை ஆயிட்டோம். இந்த பணத்துக்கு அடிமையாகலன்னா எனக்கு பணம் பெருசு கிடையாதுப்பா, மனுஷங்க பெருசு, என் உறவுகள் பெருசு, என்னோடு இருக்கின்ற சக மனிதன் பெருசு, அவனை நாம் அன்பு செய்வோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற எச்சரிக்கை பணத்தை அல்ல, மாறாக மனிதர்களை சம்பாதிங்கள். அதுவும் சொல்றாரு, அநீதியான செல்வத்தை கொண்டு நண்பர்களை சம்பாதிங்கள் என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அநீதியான செல்வத்தை கொண்டு நண்பர்கள் மட்டுமல்ல, நாம் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த நாளில் இறைவன் கொடுக்கின்ற ஒரு அழகான படிப்பினை, பணத்தை நாம் அடிமையாக வைப்போம், அதற்கு அடிமையாகாமல் இருந்து நல்லதொரு வாழ்க்கை மேற்கொள்ளுவோம். ஏழை எளியவர்களை அன்பு செய்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்வோம். ஏனென்றால் பணத்தை சார்ந்து அல்லது எளியவர்களை ஏழைகளை ஏமாற்றி சம்பாதிக்கின்ற பணத்தினுடைய பாவ செயல் கடவுள் முன்னிலிருந்து மறக்கப்படாது, அவர் மறக்க மாட்டார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள்
அன்பார்ந்தவர்களே, நம்மை படைத்தவர், பராமரிப்பவர், நம் ஒவ்வொரு நாளும் வாழ அருளையும் ஆசிரியம் கொடுப்பவரை நாடி தேடி நம்பிக்கையோடு இந்த ஆலயம் வந்திருக்கின்றோம். அவருடைய நம்பிக்கையின் நம்முடைய நம்பிக்கையின் பலனாக தொடர்ந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய ஒட்டுமொத்த மன்றாட்டுகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். இறைவா, பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தாய் கலாச்சாரத்தில் சிக்கி விழிப்பிதுங்கி நிற்கும் எங்களுடைய நாட்டில் வரியோ நசுக்கப்படும் நிலை மாறவும் மனித மாண்பு நிலை நிறுத்தப்படவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாக்கு மனிதனார் நம்மிடையே குடிக்கொண்டார். வல்லமை உள்ள இறைவா, மனிதனாக உருவெடுத்த நீர் எங்களிடையே குடிக்கொள்ள இந்த அப்பத்தை தேர்ந்தெடுத்தீர். இந்த அப்பத்தை உமது திருவுடலாக மாற்றுகின்ற எம் பங்கு தந்தையாகவும் மற்றும் ஏனைய பங்கு குருக்களாகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் உமது இறைவார்த்தையின் சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இரக்கத்தின் இறைவா, தண்ணீர் ஜீவராசிகளுக்கு வாழ்வளிப்பது போல உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு நிலைவாழ்வை அளிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்வில் இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள் ஏற்படும் போது உம்மை விட்டு விலகி செல்லாமல் உம்மை நாடி வர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கும் அதுவே ஒளியே. அன்பின் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் உமது இறைவார்த்தையின் ஒளியில் நடக்க தேவையான அருளை ஒழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எமையாலும் பரம்பொருளை உமது திருமணலையில் நம்பிக்கையோடு உரிமையோடு உமது அன்பு பிள்ளைகளாக இழிப்புள்ள மன்றாட்டுகளையும் இன்னும் எங்கள் ஆழ் மனத்தில் தேங்கி கிடக்கின்ற எண்ணங்கள், ஆசைகள், இயக்கங்களையும் இன்னும் எங்கள் வாழ்வுக்கு எது உகந்ததோ அவற்றையும் நிறைவாக நீ தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நேசிப்பே மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினேன் என்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் நீர் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரை தமது புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது திருப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றிடவும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்ட எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் எண்ணெறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதன் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம்களில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றும் கூழையும் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆய பிரான்சிஸ், எல்லா திருநிலைகள் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழு மெதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான நங்கையின் ஆகிய புனித பெரியனாகிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் கலமாய் இருப்போமாக.
நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றென்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வாழ்வு தரும் வார்த்தையால் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்விக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனது விழுந்தலில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் இரத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவரே
நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே ரீசக பகரி சரீரி ரீகரி சக பதசா மானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே மண்ணை தேடுதே மண்ணை தேடுதே ஞானத்தின் இறைமொழி விண்ணை தேடுதே விண்ணை தேடுதே விண்ணை தேடுதே திரண்டு நீ அருளை பொழியும் அண்ணலாகினார் தேகமா தெவிட்ட உணவின் சுவையாகினாய் உன்னை தேடும் உள்ளம் முட்டி கொள்ளும் முன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே உன்னை தேடும் உள்ளம் முட்டி கொள்ளும் முன்னிலே உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த நேசுவே கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த நேசுவே தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே தேடச் சொல்லுதே தேடச் சொல்லுதே வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே நாடச் சொல்லுதே நாடச் சொல்லுதே இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய் அகத்தினில் அமைதியை
தூய பெரியனாகிய அன்னையை நோக்கி மன்றாட்டு. நங்கையின் நாயகி என போற்றப்படும் நங்காத்தூரின் தூய பெரியனாகிய அன்னையே, உம்மை புகழ்கின்றோம். மலைகளின் மத்தியிலே மங்கா புகழோடு குடிகொண்டிருப்பவரே, உம் திருப்பாதம் வணங்குகின்றோம். அன்பின் அரசியே, மன்னகத்தின் மகத்துவமே, மாட்சிமை மிக்க கன்னிகையே, ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவை இவ்வுலகிற்கு ஈன்றளித்த ஈடில்லா எங்கள் தாயே, இதோ நாங்கள் உம்மை அண்டி வருகின்றோம். எங்கள் குறைகளை நீக்கி நிறைகளால் நிரப்பிடுவீரே. எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களை உயர்த்திடுவீரே. எங்கள் நிலங்களையும் கால்நடைகளையும் பாதுகாத்து நல்வாழ்வை தந்திடுவீரே. இறை ஞானத்திலும் இறை ஒழுக்கத்திலும் எம் பிள்ளைகளை வளர்த்திடுவீரே. நோய்களையும் எதிர்வரும் துன்பங்களையும் எதிர்கொள்ள துணிவை தந்திடுவீரே. எம் நங்கையின் நாயகியே, நாளும் எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்துரைத்து எங்களுக்கு வழித்துணையாய் வந்திடுவீரே. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். தூய பெரிய நாயகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வருகின்ற வார திருவழிபாட்டு நிகழ்வுகள் இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பொது காலத்தினுடைய 25ஆம் ஞாயிறு. வருகின்ற 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பியோ அருள் பணியாளர் நினைவு. வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் கோஸ்மாஸ் தமியான் மறைசாட்சி நினைவு. வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை புனித வின்சென்ட் பால் அருள் பணியாளர் நினைவு. வருகின்ற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய 26ஆம் ஞாயிறு. மற்ற அறிவிப்புகள். இந்த நாளில் இத்திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் புனித மகிமை மாதா அன்பிய குடும்பங்கள். எனவே அன்பிய குடும்பங்களை சார்ந்த அனைவருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் அருட்பணி கவான் டஃபி அன்பிய குடும்பங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய பங்கிலே விவிலிய ஞாயிறை நாம் சிறப்பித்தோம். இந்த விவிலிய ஞாயிறை சிறப்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் நான் மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து செயல்பட்ட நம்முடைய பங்கின் வீட பணியாளர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அனைத்து அன்பிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நன்றி. ஏனென்றால் நேற்று இரவுதா அன்பிய கூட்டம் போட்டு ஒரு சின்ன ஐடியா சொன்னேன், இதுதான் பண்ணணுன்னு. ஆனால் நான் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாகவே மிக சிறப்பாக இந்த பவனியை நீங்கள் வழி நடத்துனீங்க. மிக சிறப்பாக செஞ்சீங்க. மிகப்பெரிய வாழ்த்துகள், மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. எனவே உங்கள் அனைவருக்கும் அன்பை போல் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, நமது மறை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து அருட்தந்தையர்களும் இன்று மாலை முதல் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை தியானம் செய்ய இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வருடாந்திர தியானம் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த தியானத்தில் நானும் பங்கெடுக்க இருப்பதனால் வருகின்ற வாரங்களில் திருப்பலி நடைபெறாது. வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை திருப்பலி நமது ஆலயத்தில் நடைபெறாது. ஏதாவது அவசர உதவி என்றால் வேதியரை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவர் என்னை தொடர்பு கொள்ளுவார். அவர் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உடம்பு சரியில்லாத நற்கனை கொடுக்கணும்னா அருட் சகோதரி செல்வியர்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது அர்ஜென்ட் தேவை அப்படின்னா திரு வேதியர் ஜார்ஜ் அண்ணனை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்பானவர்களே, இந்த ஒரு வாரம் திருப்பலி இருக்காது. சனிக்கிழமை மாலை திருப்பலி நடைபெறும். இந்த மாலை திருப்பலியானது ஒரு சிறப்பு நிகழ்வு. ஏன்னா நாம் இந்த ஆண்டினை 2025 ஜூப்ளி ஆண்டாக நம்ம கொண்டாடுகின்றோம். சென்ற டிசம்பர் மாதம் ஜூப்ளி ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த வருகின்ற டிசம்பர் வரை அது ஜூப்ளி ஆண்டாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஜூப்ளி ஆண்டினுடைய அடையாளமாக நம்முடைய மறை மாவட்டம் முழுவதுமாக ஒரு சிலுவையானது பயணப்பட்டு வருகின்றது. பல இடங்களில், பல பங்குகளில் இந்த சிலுவை வைத்து ஜெபிக்கப்பட்டு விட்டது. இப்போது வருகின்ற செவ்வாய்க்கிழமை அந்த சிலுவையானது நம்முடைய பங்கிற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆக்சுவலாக 23ஆம் தேதி வந்திருக்கணும். நான் தியானத்துக்கு போகிறதுனால தேதி மாற்றி வைக்கப்பட்டு வருகின்ற சனிக்கிழமை மாலை திருப்பலி 5 மணிக்கு அந்த சிலுவை நம்முடைய ஆலய முகப்பத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே ஸ்தாபம் செய்யப்பட்டு இங்கே ஜெபமாலை ஜெபிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்து இரவு 9 மணி வரை அந்த சிலுவையானது இங்கே வைக்கப்படும். பிற்பாடு மறுநாள் காலை திருப்பலி, ஞாயிறு திருப்பலி முடிந்த பிற்பாடு காலை 10 மணி முதல் ஒவ்வொரு அன்பையுமாக 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு அந்த சிலுவையினை நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம எவ்வாறு தப காலத்தில் 1 மணி நேரம் ஜெபிப்போமோ அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து அன்பைகளும் அதை வழிநடத்துவார்கள். மாலை 6 மணிக்கு நற்கருணை ஆசிரோடு இந்த சிலுவையினுடைய பயணமானது நமது பங்கிலே நிறைவடையும். அது முடிந்த பிற்பாடு இங்கிருந்து செஞ்சிக்கு அந்த சிலுவையை கொண்டு போய் நான் கொடுக்கணும். அப்போ நமக்கு பங்குக்கு விழுப்புரம் மறை வட்டத்தில் நம்முடைய பங்கு தான் கடைசி. அதை முடிச்சுட்டு செஞ்சி மறை வட்டத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம். எனவே அந்த சிலுவையானது வருகின்ற சனிக்கிழமை வரும். இந்த சிலுவையினுடைய ஸ்பெஷல் என்னன்னா, இது பலருடைய ஜபங்களை பார்த்த ஒரு சிலுவை, பலருடைய ஜபங்களை கேட்ட ஒரு சிலுவை. ஏன்னா நம்முடைய மறை மாவட்டத்தில் பல பங்குகளுக்கு இது பயணப்பட்டு இப்பொழுது நம்முடைய ஊருக்கு வருகிறது. எனவே வருகின்ற சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். எனவே அனைவரும் இதில் பங்கெடுத்து இறைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆலய பணி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளுக்காக நன்கொடை அளித்தவர்கள் திரு பிரான்சிஸ் மதிலேன் அவர்கள் சேர்த்து வைத்த உண்டியல் பணத்திலிருந்து மாதாவுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஜெயராக்கினி டஃபி நகர் ரூபாய் 200 ரூபாய், மாத்தூர் டாக்டர் மதிவாணன் சார்பாக ரூபாய் 2000 ரூபாய், ஒதித்தூரான் குடும்பம் ஜான் போஸ்கோ புனித சகாயமேரி இவருடைய பிள்ளைகள் சார்பாக ஷியாம் பிரியன் கேத்ரின் சுஜானா இவர்கள் சார்பாக ஆலய பணிக்காக 35,000 ரூபாய் அளித்திருக்கிறார்கள். அதேபோல் பெயர் வெளியிட விரும்பாத ஒரு குடும்பத்தார் ரூபாய் 3000 வழங்கியிருக்கிறாங்க. இதுவரை நாம் சேர்த்திருக்கின்ற தொகை சென்ற வாரம் 76,104 ரூபாய் சேர்த்திருந்தோம். இந்த வாரம் 1,18,804 ரூபாய். எனவே நன்கொடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குடும்பங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, முக்கியமான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய பங்கில் ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கைகள் கல்லறையை சார்ந்து மற்ற நிகழ்வுகளை சார்ந்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 31ஆம் தேதி 8வது மாதம் 31ஆம் தேதி அனைத்து கொத்துத்தலைவர்களுடைய கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக திருமணம் மற்றும் இறப்பிற்கு மற்றும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஜெபம் சொல்லவும் மற்றும் இறப்பிற்கு கோவில் மணி அடிக்கவும் யாராவது விருப்பமானவர்கள் வந்து நீங்கள் இந்த பணியை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். ஜெபம் சொல்கிறதுக்கும் ஆலய மணி அடிப்பதற்கும் இறப்பிற்கும் ஆலய மணி அடிப்பதற்கும் யாராவது இருந்தால் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். வேதியர் எங்கள் ஆலய பணிகளை செய்வார். அவருடைய உடல்நலின் காரணமாக இந்த 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் மணி அடிக்க முடியாது அவரால். அதனால் ஆலய பணிகள் அவர் செய்வார், எங்கள் உள் பணிகள் அவர் செய்வார். இந்த ஜெபத்தை சொல்கிறது அல்லது மணி அடிக்கிற வேலையை யாராவது செய்யறதா எடுத்துக்கலாம். அன்புக்குரியவர்களே, இது நான் வந்தோடனே செயல்படுறது கிடையாது. ஒரு சில எச்சரிக்கைகள் கொடுக்குறேன். ஏன் இதை கொடுக்குறேன்னா, நான் வேறு பங்குக்கு போன பிற்பாடு அப்பயே நங்காத்தூரில் சொல்லிருக்கலாமே அப்படின்னு என் மனசு வருத்தக்கூடாது. அதுக்காக ஒரு சில முடிவுகளை கொத்து ஒருங்கிணைப்பாளர் எடுத்திருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு சில ஆண்டுகள் முன்பாக, ஒரு 10-30 ஆண்டுகள் முன்பாக எல்லாரும் தண்ணியை காசு கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். ஒரு மனுஷன் சொன்னார், நம்ம ஆழ்வான அவர் சொன்னார். அப்போ சொன்னால் எல்லாம் சிரித்தாங்க. தண்ணி யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு சிரித்தாங்க. அவர் சொன்னது யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் இப்போ தண்ணியை காசு கொடுத்தா வாங்குகிறோம்.
ஒரு காலத்தில் காற்றையும் காசு கொடுத்து வாங்க நிலைமை வரும். அதே போல் நங்காத்தூருக்கு 2 அச்சுறுத்தல் இருக்குது. ஒன்று, கல்லறையை சார்ந்த ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா, கல்லறையில் இடம் கிடையாது. புதிய கல்லறை கேட்டு யாரும் வராதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு என்னுடைய அப்பா அம்மா இருந்தால் இங்கே வந்து வைக்க போகிறது கிடையாது. இந்த வருகின்ற தலைமுறையுடைய எதிர்காலத்திற்காக நான் சொல்வது, புதிய கல்லறை தோண்டுவதற்கு இடம் கிடையாது. ஒருவேளை கல்லறை தோண்டணும், இந்த பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கே நாங்கள் தோண்டிக்கிறோம், புதிய கல்லறை தோண்டுறோம் அப்படின்னா, குத்துதலுடைய கூட்டத்தில் முடிவின்படி புதிய கல்லறை தோண்டுவதற்கு இனி வரும் காலங்களில் 25,000 ரூபாய் கொடுத்துட்டு தான் அந்த புதிய கல்லறை தோண்டணும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, நம்முடைய பங்கை சாராதவர்கள், இந்த குடும்பத்தில் இந்த பங்கில் குடும்பத்தை போடாதவங்க, வரி பணம் செலுத்தாதவங்க யாராக இருந்தாலும் சரி, இங்கே வந்து கல்லறையில் அடக்கம் செய்ய வராங்க அப்படின்னா, வேறு இடத்துலேருந்து கல்லறை அடக்கம் செய்ய வராங்கன்னா அவங்களும் ரூபாய் 25,000 கொடுத்துட்டு தான் அடக்கம் செய்யணும். இது 31ஆம் தேதி போட்ட மீட்டிங்கில் கொத்து தலைவர் ஒருங்கிணைப்பாக எடுத்த ஒரு முடிவு. இது ஏன் அப்படின்னா, இந்த தொகை ஒன்று அவங்க அங்கேயே புதைச்சிக்கிட்டோம், இங்கே எடுத்து வர தேவையில்லை. எடுத்து வந்தால் இவ்வளோ தொகை கொடுத்து புதைச்சிக்கிட்டோம். ஏன்னா இங்கே வருஷம் வருஷம் வரி கட்டுறீங்க, சந்தா பணம் கட்டுறீங்க, ஏதோ ஆலய பண்ணினா காசு கொடுக்குறீங்க, இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் இதில் எதுவுமே ஈடுபடாமல் யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு இந்த கல்லறையில் புதைக்கிறது எனக்கு சரின்னு படலை. ஏன் இந்த எச்சரிக்கை இப்போ கொடுக்குறோன்னா, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய கல்லறை வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் நங்காத்தூருக்கு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கல்லறை இருக்குது. இன்றைக்கி நான் தீர்த்தலைக்கு போகணுன்னா கூட இடம் இல்லை. கல்லறை கட்டுறன்ற பேரில் பெருசாக வளைச்சி கட்டி வச்சுருக்கீங்க, போகிறதுக்கு வழி இல்லாமல், அந்த பாதை சரியில்லாமல் இருக்குது. இது மற்றவங்களை பற்றி ஒரு கருத்து நினைக்காம இருக்கிறோம், நாம் மற்றவங்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். நாம் இதை நான் சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் போல 4 பில்டிங் கட்டிட்டு நான் பண்ண வெளில போயிட்டே இருக்கலாம், ஏன்னா சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் நான் நாளைக்கு இந்த பிரச்சனை நங்காத்தூர் நடக்கும்போது, ஐயோ நம்ம அன்னைக்கே நினைச்ச திறமையை சொல்லியிருக்கலாமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கக்கூடாது. எனவே தான் கொத்து தலைவர்கள் முடிவெடுத்து இந்த அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே புதிய கல்லறை மற்றும் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு ரூபாய் 25,000 கொடுத்துட்டு தான் கல்லறை அவர்கள் பயன்படுத்த முடியும். அதே போல நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற, நம்முடைய பங்குகளில் இருக்கின்ற திருமண ஒழுங்குகளை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரியான திருச்சபை முறைப்படி திருமணம் செய்யாதவர்கள் விரைவாக அதற்கான செயலில் ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் பட்டிடத்தான் கொத்து, இந்த கொத்தை சார்ந்தவங்க, இவங்களுடைய கொத்தில் ஒரு சிறு விஷயம் எப்போது இருந்திருக்கு, யார் கொத்து தலைவர் என்ற ஒரு முடிவு இதற்கு முடிவு வரலை. அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்னென்னா, பட்டினத்தான் கொத்தில் இருக்கிறவங்க யார் உங்களுடைய கொத்து தலைவர் என்பதை உங்களுடைய கைப்பட ஒவ்வொரு குடும்பமும் எழுதி கையெழுத்திட்டு பங்கு தத்திடம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் கொடுத்த வருப்பாடு அந்த பட்டினத்தான் கொத்தினுடைய தலைவர் உங்களுக்கு அறிவிக்கப்படுவார். அதற்கு அடுத்தபடியாக திருவிழா காலங்களில், மற்ற பூ திருவிழா காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த பாதையில் மற்றும் இடங்களில் மட்டுமே தேரும் திருவிழா, பூ திருவிழாவும் நடைபெறும் என்கின்ற முடிவையும் கொத்து தலைவர்கள் எடுத்திருக்கிறாங்க. கோவில் முகப்புகளில் கட்சி பேனர் சார்ந்த பேனர்களை வைக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். சுப நிகழ்வு மற்ற நிகழ்வு பேனர்கள் வைக்கலாம், ஆனால் கட்சியின் சார்பாக எந்த பேனரும் வைக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கல்லறை சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் அக்கறை காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இன்றைக்கி கல்லறை கேட்டும் திறந்தா கிடக்குது, பூட்ட முடியல. அது பூட்டினாலும் ஒரு டைம் உடைச்சிட்டாங்க. அது அங்கே இருக்கிற விசுவாசிகளை நாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 2 நிகழ்வுகள், மற்றொரு 2 நிகழ்வுகள் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது. 2வது அச்சுறுத்தல் நங்காத்தூருக்கு என்ன அப்படின்னா, இந்த சபைகளுக்கு போகிறது. எனக்கு தெரியும் சதீஷ் ஃபாதரே அதிகமாக சொல்லியிருக்கிறார், இன்றைக்கி நானும் வந்து சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நாங்களாம் பார்க்காத விஷயம், அவரும் சரி நானும் சரி எங்கள் ஊரில் நாங்கள் பார்க்காத விஷயம். இந்த சபைகளுக்கு போகிறது அன்புக்குரியவர்களே, இது மிக மிக ஒரு தவறான ஒரு செயல். அது யார் வீட்டில் நடந்தாலும் அந்த செயலை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். ஏன் அப்படின்னா, நான் ஒருத்தன் இந்த பங்கு பொறுப்பாளர் இருக்கும் பொழுது வேறு ஒரு சபை பாஸ்டர் இங்கே வந்து ஜெபம் செய்வது என்னை அவமானப்படுத்துகிற செயல். அந்த நிகழ்வு நான் கேள்விப்பட்ட பிற்பாடு இந்த அம்மாட்ட போய் ஜபிக்கும் போது அந்த அம்மா என் மூஞ்ச காரி துப்புற மாதிரி இருக்குது. நான் அந்த அம்மாட்ட பார்க்கும்போது அந்த அம்மா என் மூஞ்சில் காரி துப்புற மாதிரி இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, என் பங்கில் இருக்க எல்லாருக்கும் பொறுத்தது. ஆனால் ஏற்கனவே மரியான் சாரியை சொல்லியிருக்கிறேன், நேற்று அன்பியங்களும் சொல்லியிருக்கிறேன். இனி சபைகளில்
இந்த வீடுகளில் ஜெபிக்கிறவங்க அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். அந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம முழந்தாள் படிட்டு ஜெபமாலை சொல்லுவோம். யார் யார் வரீங்க? அந்த வீட்டுக்கு முன்னாடி, சபைகளுக்கு போகிற வீட்டுக்கு முன்னாடி ஜெபமாலை சொல்வதற்கு யார் யார் வரீங்க? நான் வரேன். இனி யாராவது வீடுகளில் சபைகள் இருந்தால் என்னுடைய கவனத்தை கொண்டு வாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி முழந்தாள் பட்டிக்கிட்டு மாதாவை நம்ம அறிக்கையிடுவோம். நாம் மாதாவை அறிக்கையிடுவோம், நம்ம வணக்கம் செலுத்துவோம். இரண்டாவது விஷயம், அப்படி சபைகளுக்கு போகிறவளுக்கு இருந்தீங்கன்னா 2 விஷயம் நான் முடிவு அந்த கொத்துதல் இருக்கட்டும், அன்பு பொறுப்பாளர் சொல்லிட்டோம். அவங்கள்ட்ட வரி வாங்காதீங்க, சந்தா பணம் வாங்காதீங்க. வரி வாங்கக்கூடாது, சந்தா பணம் வாங்கக்கூடாது. ஏனென்றால் இது நான் ஒருத்தன் இங்கே இருக்கும் பொழுதே என்னை அசிங்கப்படுத்த செயல். இதை நான் என்னைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு இடத்துல ஒரு பொண்டாட்டிக்கிட்ட உண்மையா இல்லாதவன் எந்த பொண்டாட்டியும் உண்மையாக இருக்க மாட்டான். அதான் உண்மை, சரிங்களா? ஒரு சாமிகிட்ட ஒரு தெய்வத்திட்ட உண்மையா இல்லாதவன் வேற யார்கிட்டும் உண்மையாக இருக்க முடியாது. அதனால இந்த சபைகளுக்கு போகிறவங்க தயவு செய்து தங்களை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நற்கரணை ஆண்டவர்கிட்ட மாதாவிட்ட பெறாத ஆசீர்வாதத்தை வேற எங்கே போய் பெற முடியாது. இது ஆணித்தரமாக நான் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம் நான் சொல்றது. அதனால இங்கே வந்துட்டு திருவிழாவுக்கு வரி கட்டிட்டு இங்கே எல்லாம் ஆகாவுன்னு காட்டிட்டு அங்கே போய் சபைக்கு போகிறது பச்சை துரோகம். எப்படி பச்சை துரோகம்? இந்த அம்மாவுக்கு செய்கிற பச்சை துரோகம். அதனால் இந்த செயலை தவிர்க்குமாறு நான் தாழ்மையோடு எச்சரித்து சொல்லுகிறேன். நாங்கள் கண்டிப்பாக வருவோம். மரியன் சேனை அன்பே பொறுப்பாளர்கள் அல்லது இறை மக்களோடு இணைந்து அந்த வீட்டுக்கு முன்பாக ஜெபமாலை சொல்லுவோம். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சண்டை செய்யலாம் வாங்கன்னு. நாங்கள் சண்டை தான் செய்ய போகிறோம். சண்டை இது ஆன்மீக சண்டை, இது ஆன்மீக சண்டை, சண்டை தான் செய்ய போகிறோம். அதனால் இன்னும் நம்ம அதிகமாக ஜெபத்தை அதிகப்படுத்துவோம். இன்னைக்கு எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க, நான் என் ஜெபத்தை அதிகப்படுத்தணும்னு, என் தனிப்பட்ட ஜெபத்தை அதிகப்படுத்தணும்னு இந்த சபை செல்லுறவங்க எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. நான் என் ஜெபத்தை அதிகப்படுத்துகிறேன், நீங்களும் உங்கள் ஜெபங்களை அதிகப்படுத்துங்க. இவர்களுக்கு எதிராக நாம் அன்னையை உயர்த்துவோம், அன்னையினுடைய புகழை பாடுவோம். இரண்டாவது விஷயம், தயவு செய்து நான் ஒவ்வொரு வாரமும் இந்த காணிக்கை வசூல் பண்ணுறது வாசிக்கிறேன். சாமிகிட்ட அதிகமாக காசு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த காசு மற்றவங்க கொடுத்த காணிக்கை காசு. அதனால் சாமி ஒரு 200 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுங்க. தயவு செய்து இந்த தவறை நிறுத்திக்கிங்க. 200 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுங்க, இந்த கதையே என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த 200 ரூபா 300 ரூபான்றது நான் உழைச்ச காசு கிடையாது. நான் உழைச்ச காசு கிடையாது. யாரோ ஒரு குழந்தையோ, யாரோ ஒரு விதவையோ, யாரோ ஒரு ஏழையோ கொடுத்த காணிக்கை, அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் அந்த கடன் கேட்குற வேலையை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய அறிவிப்பு ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். யாராவது காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. ஆனால் அந்த தவறு செய்தால் நான் இன்னும் அதிகமாக பேசுவேன், இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன். அந்த ஜெபத்தினுடைய விளைவு நான் சொல்ல விரும்பலை. அதனால் மீண்டும் மீண்டுமாக அந்த குடும்பங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் நான். அடுத்தபடியாக இந்த திருப்பலி முடிந்த பிற்பாடு வெளியில் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு இனிப்பு வழங்குவாங்க, ஒரு மலடக்கை கொடுப்பாங்க. அதை அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு பள்ளியில் 1 முதல் 5 வரை பிள்ளைகளுக்கு மனப்பாட போட்டி அருள் சகோதரிகள் நடத்துவாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு அந்த தேர்வானது நம்முடைய ஆசிரியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர் நடத்துவாங்க. எனவே பிள்ளைகள் பள்ளி வளாகத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருளடையலங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மர நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சுமைகள் தீருமம்மா. வார்த்தையை உள்ளத்தில் பதித்தாய், அவரின் வார்த்தையால் எம்மை நிரப்பிடுமே. வார்த்தையை உள்ளத்தில் பதித்தாய், அவரின் வார்த்தையால் எம்மை நிரப்பிடுமே. கண்ணீரோடும் கவலைகளோடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா. கண்ணீரோடும் கவலைகளோடும் கலங்கிடும் நாங்களே உம்மிடம் வந்ததா. எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை, உமது பரிந்துரை எமக்கு உண்டு. எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை, உமது பரிந்துரை எமக்கு உண்டு. அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. நங்கையின் அம்மா, நங்காத்தூரின் அம்மா, எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, எங்கள் பாதுகாவலினே, எம்மை தாங்கிடும் தேற்றிடும் அம்மா. அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. அம்மா நீ வாழ்க, தூய பெரிய நாயகியே. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் அருட் சகோதரியுடைய கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரம்
மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு துணையாக வரும் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நமது பங்கின் பாதுகாவலியான தூய பெரியநாயகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரியே சூசை, எங்களை இரட்சியம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.